வெல்கம் பேக் டு சேனல். மாருதி டைரக்ஷனில் நம்ம பிரபாஸோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு ஹாரர் ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் தி ராஜா சாப். எந்த படத்தோட தமிழ் டப்பிங் தியேட்டர் ரிலீஸ் நமக்கு ஜனவரி 10th அன்றைக்கி தான் தேட்டர்ஸில் கொண்டு வராங்க. ஜனவரி 9th இந்த படம் வேர்ல்டு வைடாக தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லுமே ரிலீஸ் ஆகுது. பட் நமக்கு தமிழ் டப்பிங்கில் மட்டும் ஒரு 1 day டிலேயில் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டோடைய செகண்ட் ட்ரெய்லருமே நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் கட் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட செகண்ட் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் எக்ஸாக்டாக வந்து தமிழில் வரக்கூடிய ரெகுலர் ஹாரர் ஃபேண்டசி அண்ட் அந்த மாதிரியான ஹாரர் ட்ராமா மூவி மாதிரிலாம் கொண்டு போகிற மாதிரி தெரில. இவங்க ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இல்லூஷன் கான்செப்ட்டு, இந்த ஹிப்னாட்டிஸ்ட் கான்செப்ட்டு எல்லாமே திணிச்சு ஒரு மாதிரி ஏதோ மாய வலை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு வீட்டை காட்டுறாங்க. அது வந்து வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஏதோ மேன்ஷன் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த மேன்ஷனை வந்து ஒருத்தன் கட்டுப்படுத்தியிருக்கான். அது வந்து வேறு யாரும் நம்ம செஞ்சுட்டு தான். சஞ்சய் தட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரபாஸோட தாத்தாவான். ஸோ தாத்தா தான் அவர் ஏன் இப்படி பண்ணாருன்றது நமக்கு தெரியாது. எப்படி ஹிப்னாட்டிஸ்ட்டை கற்றுக்கிட்டு எப்படி அங்கே உள்ளே போய் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாய மேன்ஷனையும் வந்து உருவாக்கியிருக்காப்புல. ஸோ ஒன்ஸ் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா திருப்பி வெளில வர முடியாதுன்றதான் கான்செப்டாக இருக்குது. ஸோ இவங்க எப்படி போய் உள்ளே போய் மாட்டுறாங்க, எதுக்காக பிரபாஸ் போகிறாங்க, யாருக்காக போகிறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. எப்படி அவங்க தப்பிச்சாங்க, ஸோ இந்த மாதிரியான வேஷங்கள் போட்டு அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா கடைசியில் ஜோக்கர் வேஷத்தில் நம்ம பிரபாஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக பிரபாஸ்க்கு இருக்குது. ஸோ வழக்கமாக வந்து ஆக்ஷன் ஹீரோ மூவிஸ் அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு. பார்ப்போம் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொதப்பாமல் ஏதாவது நல்லா அப்படி நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போனான்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படம் ஜனவரி 10th உங்களுக்கு தேட்டர் தமிழ் டப்பிங் கூட ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்ன தாண்டா ஃபேண்டி சொல்ல வரீங்க, அப்படி அந்த மாய மேன்ஷனில் என்ன தாண்டா இருக்குது. ஆனால் நிறைய கிரேச்சரை காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பிரபாஸ்லாம் வந்து முதலே தூக்கி போட்டு பந்தாடி இருக்காரு. அந்த சீன்லாம் பார்க்குறப்ப குபிராஞ்சி எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பிரபாஸ் இருக்கிற ரைட்டுக்கும் அவருக்கு அந்த பாடிக்கும் கண்டிப்பாக பண்ணுவாரோ அப்படின்னு மட்டும் தோணுது. பட் அது ப்ராக்டிக்கலாக வாய்ப்பே இல்லை. நிறைய லாஜிக் மீறல்கள், எல்லை மீறல்கள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே அவாய்ட் பண்ணி தான் அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜனவரி 10th இந்த படத்தை தமிழ் டப்பிங்கோட பார்க்க ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது.